ஒரு நிமிஷம். நண்பர்களே வணக்கம். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைண்ணே. வரும். சரி, ஓகே நண்பர்களே, ஒரு தீஸ்ட் வந்து ஏத்திஸ்டாக மாறதை பார்த்துருப்பீங்க. ஒரு ஏத்திஸ்ட் வந்து தீஸ்டாக மாறதை பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பின்னாதான் நான் ஒரு ஏத்திஸ்டாக இருந்தால் கூட ஐ லவ் டு வாட்ச் இந்த சாமி படங்கள், இந்த பாடல்கள் மற்றும் இந்த கதைகளை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தமாரி இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலி ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, வர வர முருகன் அவர்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே வராங்க. எங்கே பார்த்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டோரியில் பார்த்தாலும் முருகன் அவர் காப்பாற்றுவார், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தாலும் காப்பாற்றுவார், ரீல்ஸில் பார்த்தாலும் காப்பாற்றுவார். வர வர முருகன் அவர்கள் வந்து ஃபேன்ஸ் ஊர்பட்டதாகிட்டாங்க. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தமாரி பக்திமயமான ரீல்ஸுகளை பார்த்து கொண்டு ரியாக்ட் டு தட். ஓகேவா? எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைண்ணே. வரும். வந்தவே முருகா. ரீல்ஸ் அவ்வளோ தெரியாது, பிரச்சனை பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த ரீலில் வர மாதிரி எனக்கும் நமக்கும் வளர்ந்தா வந்துடுமோ பக்தி, யாருக்கு தெரியும். சரி, வந்தால் பார்த்துக்கலாம். கல்லானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே மன்னா. முருகா. ஐயோ, நிறுத்திட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு தான் நம்ம பாடலாம்ல. ஸ்கிப் திஸ் இன்ட்ரோ, நாட் திஸ் ஒன். இன்னொரு மணி அடித்து முடிச்சிருப்பாங்க. இது ஒன்று பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று சன் டிவியில் இன்னொன்று ஒரு விநாயகர் ஒரு நாடகம் போடுவாங்க, அதுவும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று மோஸ்ட் ஐகானிக், அது வந்து பாலிமர் சேனலில் போடுவாங்க, கர்ணன். பயங்கரமாக இருக்கும். சோதனை நடக்கின்ற பொழுது தைரியமாக உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான். சந்தேகம் இல்லை, இது சத்தியம், சத்தியம். ஸோ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா நண்பர்களே, உங்களுக்கு தோல்வி வருது, கவலை வருது, துக்கம் வருது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் ஒரு நாள் நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்க வேண்டியதான். என்ன வேலை? கந்தனின் திருத்தணி. கொஞ்சம் திருநீர் நெத்தியில பூசிட்டு போனா எவ்வளவு தெய்வீகமா என்ன தெய்வீகமா இருந்தா என்ன? என் முதலாளி சம்பளத்தை கூட்டி போட்டு கொடுக்கறதும் இல்ல. நான் சொல்றத நம்பு, அப்புறம் நடக்கிறத பாரு. நேத்து காலையில நெத்தி நிறைய திருநீர் பூசி நிறைஞ்ச முகத்தோடு என் முன்னாடி வந்து நின்னியே, உன் முகத்துல முடிச்சிட்டு போன ராசி இதுவரைக்கும் முடியாமல் ஒரு கேஸ்ல நான் ஜெயிச்சு பல லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் அதிபதியாச்சு. இவங்க சொன்ன மாதிரி நெத்தி நிறைய விபூதியை பூசிட்டு போனேன். ஒரு பெரிய பணக்காரரு காலையில என் முகத்துல முடிச்சதுனால்தான் ஒரு கேஸ்ல ஜெயிச்சதா சொல்லி 100 ரூபாய் பணம் கொடுத்தாரு. எனக்கு பணம் வேணாம், வேலைதான் வேணும்னு சொன்னேன். நாளையில இருந்து நீ என் கூடவே இருக்கலாம், ஆனா எப்பவும் இதே மாதிரி நெத்தி நிறைஞ்சே இருக்கலாம். நான் இதேமாரி திருநீர் பூசிட்டு காலேஜ் பக்கம் போனால் என்ன பண்ணுவீங்க? அதை நினச்சேன், சிரித்தேன். பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதியிருக்க. நாம திருச்செந்தூர்ல பார்த்த முருகன் மாதிரி
ஏன்பா? செந்தில் ஆண்டவனுக்கு தங்க கவசம் போட்டு அலங்காரம் பண்ணிருந்தாங்க, அதனாலதான். ஓஹோ, அப்பா, இந்த ஆண்டவனுக்கும் தங்க கவசம் போட்டு அலங்காரம் பண்ணா அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். முருகா, குழந்தை உருவத்துல வந்து நான் உடனடியா நிறைவேற்றி வைக்கிறப்பா, உடனடியா நிறைவேற்றி வைக்கிறப்பா. என் தெய்வத்துக்கு தங்க கவசம் செய்ய போறேன். கடன் வாங்கி கடவுளுக்கு திருப்பணி செய்யறது கேவலம் லட்ச ரூபாய் கடனுக்கு அப்படி பேசுறீங்க. இப்ப சொல்றேன், இருக்கிறதெல்லாம் போய் என்னையே அடகு வச்சாதான் என் தெய்வத்தோட திருப்பணி நடக்கும்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ஸோ இதை பற்றி தான் நண்பர்களே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இஃப் யூ ஹாவ் லாட் ஆஃப் மணி, உங்களால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், தங்க கவசம் பண்ணுங்கள், வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு அடுத்த வேலை கஞ்சிக்கே வழி இல்லாத போது ஃபஸ்ட்டு உங்களை பாருங்கள் அப்படின்றதான். ஐ ப்ரிஃபர் தட். இதை சொன்னால் நீ ஏத்திஸ்ட்டுன்றாங்க, அது என்ன விஷயமோ தெரியல. நீங்கள் கடவுள் இருக்குது அப்படின்றத நம்புறீங்கன்னா உங்களை உருவாக்கின கடவுளுக்கு அவரை பார்த்துக்க முடியாதா அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஓகேவா? அதுக்கு 2 கதை சொல்லுவாங்க. எடுத்துட்டு போன கேப்ல சுனாமி மாதிரி ஏதோ ஒரு பெரிய இது வந்துருச்சு. வந்தோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த சாமி சிலையை எடுத்துட்டு வந்ததுனாலதான் அந்த இயற்கையே நமக்கு எதிராக இதாயிடுச்சு. உடனே அந்த சிலையை என்ன பண்ணுங்க கடலுக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப கப்பல் போயிட்டு இருக்காரு. திரும்ப பார்த்தா இன்னும் பெரிய அதை வந்து கப்பலே கவுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சரி வேண்டாம், சிலையை கீழே தான் போட்டு போகணும்னு சொல்லிட்டு கடல்ல சிலையை தப்பாங்க சாதாரண மாதிரி. ஆமா, போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அவங்க பத்தியா அந்த இதனாலதான் நமக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க போயிட்டாங்க, சிலோனுக்கு போயிட்டாங்க. இங்க இருந்த பயங்கரமான பக்தர் ஒருத்தருக்கு ஒரு கனவுல வந்திருக்கு, நான் வந்து கடலுக்குள்ளதான் இருக்கேன், என்ன வந்து கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. உடனே அதை நம்பி இங்க இருந்து எல்லாருமே கடலுக்குள்ள போயிருப்பாங்க. ஆமா, கரெக்டா எந்த இடத்துல நான் இருக்கணும் அவர் கனவுல சொல்லிருக்கேன். கரெக்டா அவ்வளவு தூரம் போய் தேடணும்னா உள்ள சிலை இருக்கு, அப்புறம் சிலை எடுத்து அப்ப அதுவே சிலை இல்லாம இருக்கு கோயில். ஆமா, இப்படி ஒரு பிரின்சிபல் வந்து பிறக்கும் மேல பெருடன் சுத்தி வருவார். அந்த இடத்துல நான் இருக்கேன், நேரம் 3 நேரம் இருந்தா போறேன். ஸோ இந்த மாரி கதைகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு இந்த மாதிரி கதைகள் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ணா, பூ வாங்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நட சாமியை பார்த்துட்டு போங்க. இன்னைக்கு விசேஷம் வேற, நம்ம சாமியை தானே பார்க்க போறீங்க, அதுக்கு எதுக்கு சுத்தம், ஒன்றும் கோச்சிக்காது, போங்க. அண்ணா, ஸோ பி லைக் தட் காய்ஸ். ஸோ இந்தமாரி இருங்க. இப்போ இங்கே கோயிலுக்கு கீழுக்கு போகணுன்னா ஐயோ கையில் காசு இல்லை, எதுவும் இல்லை, போயிட்டா ஒரு அர்ச்சனை பண்ணாமல் எப்படி வருது, உண்டியில் காசு போட முடியல அப்படின்னு நினச்சிலாம் போகாமல் இருக்காதுங்க. உங்கள் சாமி உங்கள் கடவுள், ஜாலியாக போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நல்லா பாசிட்டிவாக வந்துட்டு வாங்க. இதுக்கு எதுக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கணும். நீங்கள் உங்களை உருவாக்கின கடவுள், நீங்கள் உருவாக்கின கடவுள் ஒன்றும் சொல்லாது, அவங்க பார்த்துப்பாங்க. பாடு சுரணிய சுல்கெடுத்தான் அம்பாலு. ஆதி தமிழன் ஆண்டவனானா, மீதி தமிழன் அடிமைகளானா. கட்டுக்குள்ள ஒன்று வச்சு பாடட்டா. ஸோ இந்தமாரி ஒரு கமர்ஷியல் முருகன் பாட்டு வந்து மறுபடியும் கம்போஸ் பண்ணுறவங்க லைஃப் டைம் செட்டில் பண்ணுறா. பயங்கரமான பாட்டு.